ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கோடக்லை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில்ங்க யூகே வெதருக்கு இன்டோர் பிளான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதோட ரீபாட்டிங் என்ன, பாட்டிங் மிக்ஸ் நான் பயன்படுத்துகிறேன், அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டி டிப்ஸுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் தோட்டத்தை அப்படியே செட்டப் மாற்ற போகிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க கார்டன் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கார்டன் லவராக இல்லாதவங்க கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கே செடி வளர்த்தணுன்னு ஆசை வந்துடுங்க. தற்புகழ்ச்சியெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி தான் எனக்கு போன்சாய் மேலே ஆசை வந்ததுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பின் கவர் இருக்கும் இல்லைங்க, அதை வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக விரித்து வச்சுட்டுங்க. அதில் எல்லா செடிகளையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து அந்த மண்ணெல்லாம் கூட சிந்தாது. மடகாஸ்கரன் ஜாஸ்மின் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொடி வந்துட்டு அங்கே இருந்த லைட்டில் சுற்றி இருந்தது. ஸோ அதையும் மட்டும் மெதுவாக எடுத்து விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுட்டுங்க. இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி நல்லா தண்ணி உள்ளே வருங்க. டெய்லி நீங்கள் தொடச்சாலும் உள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ வந்து நம்மளுக்கு வெளியே சில்னஸ் இருக்குங்க. இந்த வருஷம் வெதர் சொல்லவே வேணாங்க, ரொம்ப மோசமாக இருந்தது. டெய்லியும் பார்த்திங்கன்னா நிறைய உள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சைடில் மோல்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே தாங்க இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ப்ரே அடித்து நல்லா க்ளீன் பண்ணாலுமே அங்கே அந்த கரை பிடிச்ச மாதிரி தான் இருக்குங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த மல்டி சர்ஃபேஸ் க்ளீனரும் அதுக்கப்புறம் மல்டி சர்ஃபேஸ் வைப்பும் வச்சுட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் இங்கே செடிகளுக்கு பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஹவுஸ் பிளான்ட் பாட்டிங் மிக்ஸ்னு கிடைக்குங்க, வெஸ்ட்லேண்ட் பிராண்டு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மண், அப்புறம் அந்த தேங்காய் நார், அப்புறமா தேவையான சத்துக்கள் இதெல்லாமே கலந்துருக்குங்க. நம்ம வேறு எதுவும் தனித்தனியாக வாங்கி சேர்த்தணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த கெலமண்டைன் ஆரஞ்சு ட்ரீ பார்த்திங்கன்னா இது வாங்கினதுலேருந்து நான் ரீபாட் பண்ணவே இல்லைங்க. அந்த மண் வந்து ரொம்ப அவங்க கொடுத்தது தான், நல்லா கெட்டியாக இருந்தது. தண்ணி ஊற்றினாலும் சீக்கிரம் இறங்காத மாதிரி இருந்ததுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றிட்டு இந்த பாட்டிங் மிக்ஸ் இருக்கு இல்லைங்க, அதை ஒரு 2-3 கை வந்து மேலே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து சிலது விழுந்துருச்சு, சிலது நான் பறிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துலலாம் நல்லா காஞ்சி தான் இருந்தது, துளிர் விடவே இல்லை. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னாங்க, எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலான்ட்டு ஃபுல்லாகவே நல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. என்னடா மொட்டை அடித்த மாதிரி இருக்கேன்னு பயப்பட வேணாங்க, இது இப்படி தான் கட் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நல்லா துளிர் விட்டு வரும். அதுக்கப்புறம் நிறையா பூக்கள் வரும். அதுக்கப்புறம் அது நிறையா பழங்களாக மாறும். இந்த ஆரஞ்சு எப்படி இருக்கும், இதை சாப்பிட்டு காட்டுங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஆரஞ்சு இப்போ எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம நார்மல் ஆரஞ்சு மாதிரியே தாங்க இருக்கும், ஆனால் ஒரு மினியேச்சர் வெர்ஷன்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் உரிக்க அந்த குட்டி குட்டி சொலைகளை அழகாக வந்ததுங்க. பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ஆரஞ்சு ரொம்ப புளிக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜாமோ இல்லாட்டி ஜூஸோ இல்லாட்டி ஊறுகாய் அந்த மாதிரி தாங்க போட்டு சாப்பிட முடியும். அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. அடுத்து இந்த ரோஸ் செடியும் ரீபாட் பண்ணிடலான்ட்டு தாங்க. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா செல்ஃப் வாட்டரிங் பாட்டுங்க. இதில் என்னென்னா ஒரு நூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மேலேயும் அந்த கீழேயும் இப்படி கனெக்ட் பண்ணிடணும். கீழே தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அதுலேருந்து அப்படியே அந்த தண்ணி வந்து அந்த நூல் வழியாக மேலே போயிங்க அந்த வேர்கள் அதை உறிஞ்சிக்குமாமாங்க. இப்போ ஒரு 5 to 6 நாள் நம்ம வெக்கேஷன் போகிறோன்னா இந்த பாட் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. இங்கே கீழே அந்த கேப் இருக்குள்ளங்க தொட்டியில், அதுக்கு கல் போடுவாங்க. அந்த கல் எங்கிட்ட இல்லை. அதனால் இந்த ஆர்கிட் பிளான்ட்டுக்கு போடுற அந்த மர சிப்ஸ் இருந்ததுங்க. ஸோ அதையே வந்து போட்டுட்டு அது மேலே தான் இந்த பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டு ரோஸ் பிளான்ட்டையும் வச்சு அப்படியே நீட்டாக வந்துட்டு ரீபாட் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த மடகாஸ்கரன் ஜாஸ்மின் இருக்குல்லங்க, அது இங்கே யூகேயில் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு அந்த ஹூப்பில் இப்படி சுற்றி தாங்க வரும், இந்த மாதிரி கொடி வந்திருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் அது வளர வளர அந்த கொடி வந்து இப்படி வளர்ந்து வெளியே வருங்க. அதுக்கப்புறமா அதையே வந்து நீங்கள் ஒரு நூலில் கட்டியோ இல்லை கயிறில் கட்டியோ அப்படியே உங்களுக்கு எங்கே படரணுமோ அந்த மாதிரி நீங்கள் படர விட்டுட்டிங்கன்னா அது அழகாக வளர்ந்து வருங்க. அதையுமே நான் இன்றைக்கி ரீபாட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் இந்த செம்பருத்தி பற்றி சொல்லியே ஆகணுங்க. நான் வந்து ஒரு 4-5 குச்சி வச்சேன், அதில் 2 குச்சி உயிர் பிடிச்சதுங்க. ஒன்று நல்லா வளர்ந்துருச்சுங்க. இந்த குச்சி பார்த்திங்கன்னா வெறும் குச்சியாகவே இருந்தது, ஒரு 2 இலையோட. அது வராமையே அப்படியே இருந்ததுங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குல்லங்க, அதை ஊற்றுனேன். உடனே சடன்னு இந்த இலைகள்லாம் வந்துருச்சுங்க. இதையும் ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டேங்க. மாற்றுறப்ப லைட்டாக அந்த வேர் வந்து ஒரு ஆட்டங்கன்றுச்சு. அதில் மட்டும் பயமாக இருக்குது, ஆனால் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ ஃப்ளவர் பிளான்ட் இல்லாட்டி
ஆந்தூரியம்னு சொல்லலாங்க. இதில் என்கிட்ட வந்து 2 கலர் இருந்தது. ஒரு கலர் பிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா வின்டரில் போயிடுச்சுங்க. இந்த ரெட்டு தான் இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செடியும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வைக்கலான்ட்டுங்க. இந்த மடகாஸ்கரன் ஜாஸ்மினை ஃபஸ்ட்டு அந்த ஜன்னலில் ஒரு கார்னரில் வச்சுட்டுங்க. இதுக்கு நான் டேமுவில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி வாங்கினேங்க. அது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி 2 வே டேப் ஒட்டிக்கணுங்க. அது எந்த இடத்துல வேணுமோ அங்கே கொண்டு போய் நம்ம அப்படியே வந்து நல்லா வந்து அழுத்தி ஒட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே இந்த கொடியை விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு கிளிப் போட்டுக்கலாங்க. இதே வந்துட்டு நான் சுற்றி அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னெயில் மாதிரி கூட வாங்கியிருந்தேங்க. இதுலேயுமே வந்துட்டு அந்த 2 வந்து அப்படியே இழுத்து விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த கொடியை விட்டுக்கலாம். ஸோ இதையுமே வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்லங்க, இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே விட்டு அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே பட்டர்ஃப்ளை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். க்யூட்டாக இருக்குது இல்லைங்க. ஸோ இப்போ என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ரேமில் வந்துட்டு அந்த கொடியை வந்துட்டு மேலால் போயிட்டு அப்புறம் அப்படியே இழுத்து கீழே விட்டுங்க. அப்படியே ஃபுல்லாக சுற்றி அப்படியே அந்த கண்ணாடி மட்டும் தெரியணும். அதை சுற்றி அது இருந்துட்டு அங்கே ஃபுல்லாக அந்த வெள்ளைப்பூ இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்லங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு வைக்கலான்ட்டு அது எல்லாத்தையுமே எல்லா சைடும் ஒட்டி விட்டுட்டாங்க. என்கிட்ட விநாயகர் ட்ரீம் கேச்சர் ஒன்று இருந்ததுங்க. அதையே வந்து ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு நாங்கள் பெயிண்ட் பண்ண அந்த சன் கேச்சர் வந்து இன்னொரு ஹூக் இருந்ததுன்னு அதில் ஒன்று மாட்டி விட்டாச்சுங்க. நேற்று வந்து இந்த செடியெல்லாம் வேலை பண்ண மண் தீர்ந்து போயிடுச்சுங்க. இன்னுமே வந்து ரீபாட்டிங் வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி ஓடி போய் மண் வாங்கிட்டு வந்து மீதி வேலை இன்றைக்கி தான் ஆரம்பித்தேங்க. ஸோ இந்த சங்குப்பூ இந்த மணி பிளான்ட் எல்லாமே ரீபாட் பண்ணுங்க. கொத்தமல்லி விதையும் கொஞ்சம் போடலான்ட்டுங்க. கொத்தமல்லி விதையை இடிக்கலான்ட்டு எடுத்தேங்க. இந்த இடிக்கிற வேலை இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உடனே ஓடி வந்து வாங்கிட்டாரு. வாங்கி இடிச்சு தந்ததோடு அந்த விதையும் நான் தான் போடுவேன்னாருங்க. ஆனால் விதையெல்லாம் குட்டீஸை போட வைக்கலாம் தாங்க. சரி கடைசியில் பண்ணலான்ட்டு அப்புறமா கூப்பிட்றேன் கண்ணுன்னு சரிங்கம்மான்னு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளமிங்கோ செடி குட்டி நேற்று எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மண்ணில் பதிச்சு வச்சுருந்தேன். அதையுமே இன்றைக்கி ரீபாட் பண்ணணுங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரியுமே வந்துட்டு இந்த பெரிய பாட்டில் வந்துட்டு ஒரு சைடில் பதிச்சு வச்சுட்டேன். இந்த சங்குப்பூ செடி இருக்குல்லங்க, விதை போட்டோன்னே நல்லா வந்துச்சுங்க. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வளரவே இல்லைங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த வெதர்னாலையா என்னன்னு புரியவே இல்லைங்க. நம்ம ஊரில் இந்த கிணத்தோரமாக இந்த வேலியோரமாக இது அப்படி கொடி மாதிரி படர்ந்து அவ்வளோ பூக்கள் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது. சரி அட்லீஸ்ட் நம்ம ரீபாட் பண்ணி பார்த்தா வரும்னு ஒரு நப்பாசையில் தாங்க பண்ணலான்ட்டு பழைய மண்ணெல்லாம் கொட்டிட்டுங்க. இப்போ புதுசாக இருந்த மண்ணை கொஞ்சம் போட்டுட்டு இந்த செடியுமே வந்துட்டு நல்லா அப்படியே வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் இருக்குது இல்லைங்க, அதுவுமே வந்துட்டு ஒரு குட்டி பாட்டில் தாங்க இருந்தது. நான் ஒரு 2 கட்டிங் வச்சு விட்டேங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இது. இந்த சைஸ் தொட்டி தாங்க இருக்குது. அதில் வச்சிடலான்ட்டு இந்த மணி பிளான்ட்டை வெளியே எடுத்தாங்க. நிறைய வேர் பிடிச்சிருந்ததுங்க. சரின்ட்டு மண்ணெல்லாம் உதுத்து விட்டுட்டு அந்த வேர் எல்லாத்தையுமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் புது தொட்டியில் வச்சு புது மண்ணெல்லாம் போட்டாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் 2 வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் கட்டிங் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா 2 விதமான இலைகள் பார்த்தேன். அப்புறம் தண்ணியில் வச்சுருந்த ஒரு மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வாடி போயிருந்ததுங்க. ஸோ அதையும் இது கூட வச்சு விட்ருக்கேன் நல்லா வேர் பிடிக்கட்டும்ன்ட்டு. இவ்வளோ தாங்க மண் இந்த 2 பெரிய பாட்டில் இருக்குல்லங்க, இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த ஸ்ட்ராபெரிக்கு வச்சு விட்டாச்சுங்க. இப்போ புதினா வந்து ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு 2 குச்சி தான் வந்திருந்தது. இப்போ அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேங்க. மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ளமிங்கோவை. இந்த புதினாவை வந்து இந்த பெரிய பாட்லேயே வச்சுக்கலாம் தாங்க. அப்புறம் கிச்சன் கார்டன் இந்த வுட்டில் ஆனது வாங்கியிருந்தேங்க. இதில் தான் நான் வந்து கொத்தமல்லி விதை போட்டு வைக்க போகிறேன். ஸோ இருக்கிற மண்ணை அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பிரிச்சுக்கிட்டேங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மண் போட்டு வச்சுட்டேன் விதை போடுறதுக்காக. சங்குப்பூ வச்சுருந்தேன் இல்லைங்க, அதில் இந்த கம்பி எங்கிட்டு இருந்ததுங்க. ஸோ அதை அப்படியே ஒரு வளைச்சு அதில் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் அந்த செடியை வந்து இப்படி படர்ற மாதிரி விட்டுட்டேங்க. சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். புதினாவுமே வந்துட்டு போன வாரம் வாங்கியிருந்தேங்க. அது கிள்ளி வச்சது போக இந்த குச்சி இருக்குல்லங்க, அதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வேர் பிடிக்கிறதுக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்குதுங்க. ஸோ முதல்ல கொத்தமல்லி விதை போட்டுடலான்ட்டு குட்டி பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு காட்டிட்டு அவங்கள போட சொன்னேன். அவங்களும் அழகாக போட்டாங்க. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக மண் போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. புதினா முதலே வச்சுருந்ததுங்க, நிறைய இலையோட வேரோடு இருந்தனால அது 2யுமே பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டு ஒரு குச்சியை மட்டும் எப்படி வைக்கணும்னு குட்டீஸ்க்கு வச்சு காட்டினேங்க. அதுக்கப்புறம் குட்டி பையன் பார்த்திங்கன்னா லயாக்கா நீங்கள் ஒன்று வைங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்று வைக்கிறேன்னு சொல்லிட்டுங்க. இவ்வளோ ஒத்துமையாவாக இருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நீ தண்ணி ஊற்றுறக்கும் கற்றுக் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் கீரை விதைகள் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வாங்கியிருந்தேங்க. அப்புறம் கேரட்டில் வந்து மல்டி கலர் கேரட்ஸ்னு வாங்கியிருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா அவுட்டோர்னு தான் போட்டிருக்குறாங்க. நான் முன்னாடி வந்து பால்கனி வச்சுருக்கப்ப
இப்போ கேரட் வச்சுருக்கேங்க. கேரட் வந்திருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணலைங்க. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விதைகளை வந்து கீரை விதைகளை மிக்ஸ் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுத்துட்டேங்க. நான் இப்படி ஓட்டை போட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து அதில் உள்ள ஒரு விதையாக போட்டாங்க. அப்புறம் மண் போட்டு மூடிட்டு, கேரட் விதைக்கு மட்டும் குட்டி பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது, அது அவனுக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்ததுங்க. கடைசியில் 2 பேரும் வந்து அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க. லயா பர்த்டேக்கு வாங்கினதுங்க இந்த பிளாஸ்டிக் நைஃபு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அதில் கேரட் ஸ்பினாச்னு எழுதி கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அது 2யும் வந்து அப்படியே அதில் பதிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ நம்ம அந்த விண்டோ சில்லில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிளான்ட் வச்சுட்டு அப்புறம் இந்த விதைகள் போட்டோம் இல்லைங்க, அது 2யும் வச்சுட்டேங்க. ஏன்னா நல்லா வெயில் பட்டால் தான் அது நல்லா வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் பிரம்ம கமலம், அப்புறம் ஒரு ஆர்கிட் வச்சேங்க. இந்த ஆர்கிட் வந்துட்டு அந்த ஒயிட் பூ வருதுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆர்கிட்டில் ஃப்ளவர் ஸ்பைக் இருக்கு இல்லைங்க, அதை நான் கட் பண்ண மறந்துட்டேன். கடைசி பூ எங்கே வந்ததோ அது கீழே வந்துட்டு ஒரு நோடு இருக்குங்க. அந்த நோடுக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டோன்னா அந்த நோடில் வந்துட்டு இனி அடுத்த ஸ்பைக் வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இலைகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இந்த பிரம்ம கமலம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. இதுக்கு ஒரு குச்சி கொடுத்து நல்லா அப்படி ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினச்சேன் கட்டி வச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டேமூல் இந்த மாதிரி கிடச்சிதுங்க, ரவுண்டாக இப்படி வைக்கிற மாதிரி. இது இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அது ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு குட்டியான ஒரு இலை விழுந்துருச்சுங்க. அதையும் எடுத்து பதிச்சு வச்சுருக்கேன், வரும்னு நினைக்கிறேங்க. அப்புறமா பிளான்ட் ஸ்டாண்டை எடுத்து வச்சாச்சுங்க. இந்த பிளான்ட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த இடத்துக்கு காம்பேக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி, ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணலைங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, ஒரு சைட் செம்பருத்தி செடி, இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா டேலியா செடி வச்சுட்டேன். ஏன்னா டேலியாவுக்கு நல்ல டைரக்ட் சன்லைட் வேணுங்க. அதுக்கப்புறம் பெரிய செம்பருத்தி செடி வந்து நடுவில் வச்சுட்டு கீழே ஒரு பக்கம் ஃப்ளமிங்கோ, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆர்கிட் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மணி பிளான்ட்டையும் இந்த சங்குப்பூயும் எப்படியோ அந்த விண்டோஸ்லேயே ஒரு நுழைச்சி விட்டாச்சுங்க இந்த 2 பெரிய பாட்டுக்கு நடுவில். அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ ஆர்கிட் பிளான்ட் இருந்ததுங்க. ஸோ அதையுமே வந்து ரோஸ் செடி இருக்கு இல்லைங்க, அதுலேயே ஸ்டாண்டில் வச்சு விட்டுட்டேன். அப்புறமா அந்த கிச்சன் கார்டன் இருக்கு இல்லைங்க, தீரன் குட்டி கிச்சன் அலங்கரிக்கணுமே, ஸோ அங்கே வந்து கிச்சன் கார்டன் போட்டிருந்த அந்த கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளமிங்கோ புதுசு வச்சோம் இல்லைங்க, அது இன்னொரு ஆர்கிட் செடி இருந்ததுங்க. அது இப்போ தான் குட்டி ஸ்பைக் வருது ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அதையும் வந்து தீரன் குட்டியோட கிச்சனை வந்து அலங்கரிக்கிறதுக்காக வச்சாச்சுங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்டில் கீழே கொஞ்சம் இடம் இருந்ததுங்க, அங்கே வந்து கேக்டஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேக்டஸ் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. யூகே வந்தப்போ நான் முதல் வாங்கின கேக்டஸு. ஸோ இன்னும் வரைக்கும் எங்கூட அது ட்ராவல் பண்ணிகிட்ருக்குதுங்க. அப்புறம் ரோஸ் செடியுமே வந்துட்டு நல்லா தளைஞ்சு தான் வந்துட்டுருக்குது. இப்போ மண் மாற்றினதுக்கு இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து என் சேனலை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.